ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 3, 4 டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட், இட் இஸ் யுவர் டிட்டர்மினேஷன் அண்ட் பர்சிஸ்டன்ஸ் தட் வில் மேக் யூ அ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். உங்களுடைய விடாமுயற்சியும் உங்களுடைய உறுதியும் தான் உங்களை ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதராக உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விடாமுயற்சியோடையும் உறுதியோடையும் இருங்க, உங்களுடைய கோலை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாஸ்ட் எபிலிட்டி, அதாவது கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறன். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம் இல்லையா? எபிலிட்டி அப்படின்னா திறமை. கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றி நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த திறமையை பற்றி பேசுவதற்கு இந்த 3 ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், குட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். அடுத்தது வாஸ் ஏபிள் டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வாஸ் அப்படின்றது தான் கடந்த காலத்தை குறிக்கக்கூடிய இந்த ஹெல்பிங் வேர்ப். வாஸ் ஏபிள் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி நம்ம கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றி நம்ம பேசலாம். அடுத்தது மேனேஜ்டு டு. இந்த மேனேஜ்டு டு அப்படின்றதை யூஸ் பண்ணியும் நம்மளால் கடந்த காலத்தில் இருந்த ஒரு திறமையை பற்றி நம்மளால் பேச முடியும். பாருங்க, சில எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். வேலன் could play keyboard when he was 10 years old. வேலன் 10 வயதாக இருந்த பொழுது அவனால் கீபோர்டு வாசிக்கும் திறனை பெற்றிருந்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? 10 வயசாக இருக்கும் பொழுதே அவன் கீபோர்டை வாசிக்கிற அளவுக்கு திறமையாக இருந்தான் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னாக்கா நம்ம இந்த மாதிரி இந்த குட்டை யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். The boy wasn't able to catch his friend in a game. அந்த பாய் விளையாட்டில் அவனுடைய ஃப்ரெண்டை பிடிக்கும் திறமையை பெற்றிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை வாஸ் நாட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வாஸ் நாட் ஏபிள் அப்படின்னா அந்த திறனை அவன் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது பாருங்க, the dog managed to escape from the van. The dog managed to escape from the van. வேன்ல இருந்து இந்த டாக் எப்படியோ தப்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த 3துலையுமே அதுக்கு இருந்த திறமையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். இந்த 3 சென்டென்ஸ்லையும் நம்ம குட்டை ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். வாஸ்ன்ட் அல்லது வாஸ் ஏபிள் டு அப்படின்றத ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது மேனேஜ்டு டு அப்படின்றத ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இந்த 3 சென்டென்ஸுமே கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றியோ அல்லது திறமை இன்மையை பற்றியோ தான் பேசுகிறது. ஃபர்ஸ்ட் பாருங்க, இது ஜென்ரல் எபிலிட்டி, அதாவது கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றி நம்ம பேசுவதற்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், என்னத்தை யூஸ் பண்ணலாம்னு பாருங்க. We use could or couldn't to talk about general abilities in the past. கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றி பேசுவதற்கு, திறமை இருந்துச்சுன்னா நம்ம could யூஸ் பண்ணலாம், திறமை இல்லை அப்படின்னா couldn't அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம பேசலாம். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள், Betty could dance before she went to school. பெட்டி பள்ளி செல்வதற்கு முன்பே அவளால் நடனமாட முடியும். பெட்டி பள்ளி செல்வதற்கு முன்பே அப்படின்னா பள்ளிக்கு எப்போ போயிருப்போம்? நம்ம ஒரு 5 வயசில் போயிருப்போம் அப்படின்னு வைங்களேன், இல்லை ஒரு 3 வயசில் போயிருப்போம். அப்போ பள்ளி போவதற்கு முன்னாடியே நடனம் ஆடுவதற்கான திறனை அவர் பெற்றிருந்தாள் அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இது ஜென்ரல் எபிலிட்டி. பெட்டியோடைய ஜென்ரல் எபிலிட்டியை நம்ம இதில் பேசுகிறோம். அடுத்தது பாருங்க, I couldn't cook until I got married. எனக்கு திருமணம் ஆகும் வரை என்னால் சமையல் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு சமையல் என்ன பண்ணல, தெரியல, சமையல் திறனை நான் பெற்றிருக்கவில்லை அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இதில் could not, எனக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதனால could not யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, அதே ஜென்ரல் எபிலிட்டியை பற்றி பேசுறதுக்கு
When I lived next to the theater, I could watch movies every week. நான் வந்து தியேட்டருக்கு பக்கத்தில் குடியிருந்தப்ப ஒவ்வொரு வாரமும் என்னால் படம் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தியேட்டருக்கு பக்கத்துலேயே எங்கள் வீடு இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒவ்வொரு வாரமும் என்னால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு, படத்தை பார்க்க முடிஞ்சிச்சு, அந்த திறனை நான் பெற்றிருந்தேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா. இது மூணுத்துலேயுமே நம்ம ஜென்ரல் எபிலிட்டியை பற்றி பேசுகிறோம். பொதுவாக நம்மளுக்கு இருந்த ஒரு திறமை, அதை பற்றி நம்ம வந்து பேசுகிறோம். அடுத்தது பாருங்கள், எபிலிட்டி ஆன் ஒன் அக்கேஷன். ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு இருந்த ஒரு எபிலிட்டியை பற்றி பேசுறது, ஒரு திறனை பற்றி பேசுவது. சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும், அது வெற்றிகரமாக அதை வந்து நம்ம முடிச்சிருப்போம். அதை பற்றி நம்ம பேசணும்னா எப்படி பேசலாம்? When we talk about achieving something on a specific occasion in the past, we use was or were able to. இந்த was able to அல்லது were able to இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் பயன்படுத்தணும். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்மளால் ஒன்றை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கும், அந்த திறனை நம்ம வந்து பெற்றிருப்போம் கடந்த காலத்தில். அதை நம்ம பேசும்பொழுது was able to அப்படின்னு பேசலாம், அல்லது were able to அப்படின்னு பேசலாம். புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜென்ரல் எபிலிட்டியை பற்றி பேசும்பொழுது பொதுவாக நம்மளுக்கு இருந்த ஒரு திறமையை பற்றி நம்ம பேசணும் இல்லையா. ஆனால் அந்த பொதுவாக நம்மளுக்கு இருந்த திறமையை பற்றி நம்ம பேசும்பொழுது குட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பேசணும். பொதுவாக நம்மளுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னா நம்ம வந்து குடின்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த குடின்ட்டை யூஸ் பண்ணோம். ஆனால் இந்த வாஸ் ஏபிள் டு அல்லது வேர் ஏபிள் டுவை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த செயலை நம்ம அச்சீவ் பண்ணி இருந்தோம்னா, அந்த திறன் நம்மளுக்கு இருந்துருந்துச்சுன்னா கடந்த காலத்தில் நம்ம வந்து இந்த வாஸ் ஏபிள் டு அல்லது வேர் ஏபிள் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசலாம். அந்த எபிலிட்டி ஆன் ஒன் அக்கேஷன் சக்ஸஸ்ஃபுல். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு அந்த திறனை அடைவதற்கு, அந்த செயலை அடைவதற்கு திறமை இருந்துருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம வந்து வெற்றிகரமாக செஞ்சுருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த வாஸ் ஏபிள் டு அல்லது வேர் ஏபிள் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம். பாருங்கள், ஐ வாஸ் ஏபிள் டு அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சுன்னா ஐ வாஸ் ஏபிள் டு. அதுவே வந்து he was able to, she was able to, it was able to அப்படின்னு சொல்லலாம். இதில் எல்லாமே சப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருக்குது, ஒருமையில் இருக்குது. அதுவே அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலில் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வேற யூஸ் பண்ணணும். பாஸ்ட் டென்ஸில் பேசும்பொழுது, கடந்த காலத்தில் நம்ம பேசும்பொழுது சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வாஸ் ஏபிள் டு அப்படின்றத போடணும். சப்ஜெக்ட் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா அந்த தே, வி இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து வேர் ஏபிள் டு அப்படின்னு போடணும். தே வேர் ஏபிள் டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐ வாஸ் ஏபிள் டு அல்லது தே வேர் ஏபிள் டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ ஹேட் த எபிலிட்டி டு, எனக்கு அந்த திறன் இருந்துருந்துச்சு, எனக்கு அந்த திறன், நான் அந்த திறனை பெற்றிருந்தேன், அல்லது அவர்கள் அந்த திறனை பெற்றிருந்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுதான் இந்த ஐ வாஸ் ஏபிள் டு அல்லது தே வேர் ஏபிள் டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸுடைய மீனிங். அடுத்தது பாருங்க, அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில் டிஃப்ரெண்ட் ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசுகிறோம். மேனேஜ்டு டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அது யூஸ் பண்ணோன்னா என்ன மீனிங் பார்த்தோம்னாக்கா, சக்சீடட் இன் டூயிங் சம்திங் டிஃபிகல்ட். ஏதாவது ஒரு கடந்த காலத்தில் கஷ்டமாக இருந்த ஒன்றை வந்து நம்ம அடையும் திறனை பெற்றிருந்தோம், அதை நம்ம செய்துட்டோம் அப்படின்னா நம்ம மேனேஜ்டு டு அப்படின்னு பேசலாம். சாதாரணமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாஸ் ஏபிள் டு அல்லது வேர் ஏபிள் டு அப்படின்னு போட்டோம். இது வந்து சாதாரணமாக செய்ய முடியக்கூடிய செயல். ஆனால் கடினமான ஒரு செயலை நம்ம வந்து செய்யும் திறனை பெற்றிருந்தோம் கடந்த காலத்தில் அப்படின்னா நம்ம மேனேஜ்டு டு அப்படின்னு பேசலாம். மேனேஜ்டு டு அப்படின்ற வார்த்தையை போட்டு நம்ம பேசணும்னாக்கா அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஆனால் அதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதோடைய மீனிங். பாருங்க, எக்ஸாம்பிள் சென்டென்ஸை வாஸ் ஏபிள் டுவை வச்சு போட்டிருக்கிறோம் இங்கே. த தீஃப் வாஸ் ஏபிள் டு என்டர் த ஹவுஸ் த்ரூ த விண்டோ. அந்த திருடன் வந்து ஜன்னலின் வழியாக வீட்டின் உள்ளே நுழைந்தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவன் வந்து அதை செய்துட்டான் இல்லையா. அதனால் நம்ம வந்து வாஸ் ஏபிள் டு அப்படின்னு நம்ம போடுறோம். இந்த வாஸ் ஏன் போட்டோம்னாக்கா த தீஃப் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து சிங்குலர், அதனால வாஸ் ஏபிள் டு அப்படின்னு போட்டோம் இல்லையா. அதே சென்டென்ஸை பாருங்கள், மேனேஜ்டு டு அப்படின்றத வச்சு எப்படி பேசுகிறோன்ட்டு. The thief managed to get in through the bathroom window even though it was locked. இந்த தீஃப் வந்து பாத்ரூம் ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ளே நுழைந்தான். அந்த ஜன்னல் வந்து லாக் பண்ணியிருக்கிறாங்க, ஆனாலும் அவன் வந்து அந்த ஜன்னல் வழியாக என்ன பண்ணிட்டான், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்
அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க்கு, அதை அவன் செய்துட்டான் கடந்த காலத்தில், அதனால் நம்ம வந்து மேனேஜ்டு டு அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி பேசுகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த வாஸ் ஏபிள் டு அல்லது வேர் ஏபிள் டு, அடுத்தது மேனேஜ் டு, இது எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்தது பாருங்கள், எபிலிட்டி ஆன் ஒன் அக்கேஷன் அன்சக்சஸ்ஃபுல். கடந்த காலத்தில் நம்ம வந்து இதை செய்ய முடிஞ்சிருக்காது, அந்த திறனை நம்ம வந்து நம்மளால் அடைய முடிஞ்சிருக்காது, அதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி பேசுவோம் பாருங்கள். when we talk about a specific occasion when someone didn't have the ability to do something, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் அந்த செயலை அவனால் செஞ்சிருக்க முடியாது கடந்த காலத்தில், அதை பற்றி நம்ம பேசும்பொழுது நம்ம என்ன ஃப்ரேஸை யூஸ் பண்ணலாம் பாருங்கள். யூஸ் wasn't or weren't able to. நம்மளால் ஒரு திறமையே கடந்த காலத்தில் செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து வாஸ் ஏபிள் டு அல்லது வேர் ஏபிள் டு அப்படின்னு போட்டோம் இல்லையா. அதுவே நம்மளால் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்ய முடியலை, அது நம்ம அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தோம் அப்படின்னா நம்ம வாஸ் நாட் ஏபிள் டு அப்படின்னு போடலாம், அல்லது வேர் நாட் ஏபிள் டு அப்படின்னு போடலாம். அடுத்தது didn't manage to or couldn't. ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை நம்ம கடந்த காலத்தில் செய்ய முடியலை அப்படின்னா didn't manage to அப்படின்னு போடலாம், அல்லது couldn't அப்படின்னு நம்ம வந்து போடலாம். இது மூணுத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்யலாம். பாருங்கள், wasn't and weren't able to is more formal than couldn't. நம்ம wasn't weren't யூஸ் பண்ணுறோம்னாக்கா அது வந்து couldn't விட ரொம்ப ஃபார்மலான மெத்தடாக இருக்கும். அது என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஃப்ரேசஸ், பாஸ்ட் எபிலிட்டி, கடந்த காலத்தில் நம்மளுக்கு இருந்த திறமையை பற்றி நம்ம எப்படியெல்லாம் பேசலாம், திறமை இன்மையை பற்றி நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா. இந்த 3 ஃப்ரேசஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த திறமையை பற்றி நீங்கள் சூப்பராக பேசுங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.